நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்துக்கான ஆசீர்வாத நேரம். உங்கள் குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? முதல்ல சமாதானம், நிம்மதி இருக்கணும்ல. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். சமாதானம். அப்புறம் ஆரோக்கியம் வேணும். அதை கொள்ளை நோய்கள் தீமைகள் வியாதிகள் தாக்கிடக்கூடாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும். அப்புறம் வருமானத்தில் ஆசீர்வாதம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் ஆசீர்வாதம். வேலை செய்தால் சம்பளம் அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி கைட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த மாதிரி உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் விரும்பித்தான் இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்தில் முதலாவது நம்ம 2 பாடல் பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பாருங்கள். அதை பாட்டு பாடிட்டு ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வேறு வசனத்தை தியானிக்க போகிறோம். எல்லோரும் பாருங்கள், சேர்ந்து நன்றி 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 ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி பாட போகிறோம். பாடுவோமா? இயேசு விடுவிக்கிறார் ஊழிய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாட போகிறாங்க. அவங்களோட இணைந்து பாடுவோம். நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா. உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை. உமக்கு நன்றி
சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை. நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா. கண்ணின் மணி போல் என்னை காத்தி காலமெல்லாம் நடத்துகின்றி. கண்ணின் மணி போல் என்னை காத்தி காலமெல்லாம் நடத்துகின்றி. உமது அன்பால் நித்தமும் மகிழ்வே, உமது தயவால் தினமும் வாழ்வே. உமது அன்பால் நித்தமும் மகிழ்வே, உமது தயவால் தினமும் வாழ்வே. நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா. உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை. உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை. நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரை பார்த்து அவரை பார்த்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவர் துதிப்பது எவ்வளோ சந்தோஷம் இல்லை. இன்னொரு பாட்டை கூட நம்ம பாட போகிறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என்னோடு இயேசு இருப்பதினால். இன்றைக்கி பயப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்து மோதுகிறது. இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் பயப்படுத்துகிற காரியம், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு காரியம் தடைப்பட்டு போயிருக்கலாம், சில ஏமாற்றங்களாக இருக்கலாம், நஷ்டங்களாக இருக்கலாம், மனிதரால் உண்டாகிற பயம், அசுத்தாவிகளால் உண்டாகிற பயம், கலங்கி போயிருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். அப்போ நம்ம அடிக்கடி பாட வேண்டிய ஒரு பாடல், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த உறுதியோடு கூட இந்த பாடலை எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாட போகிறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உலகில் இருக்கிற சாத்தானை விட
உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு நம்ம கூட இருக்கிறார், நம்ம வீட்டில் இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் பயப்படாதங்க, முடிவு நன்மையாகத்தான் இருக்கும். நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் இன்றைக்கி இயேசு அற்புதம் செய்வார். சரியா? சரி, இப்போது நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு சகோதரி எலிசபெத் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. கவனமாக பாருங்கள். எல்லா வீடுகளிலும் இந்த மாதிரி அற்புதம் நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்ல கேட்குறீங்களா? என் பேர் எலிசபெத். திருநெல்வேலி மாவட்டம் பார்வதியாபுரங்கிற கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகளும் ஒரு பையனும். அவன் டிரைவராக இருக்கிறான். இதான் என்னுடைய மருமகா. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. எனக்கும் அவளுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு சண்டையும் வந்தது கிடையாது. அவளை நான் கடினமாக பேசுனதும் கிடையாது. அவளும் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டதோ என்னத்தை கடினமாக பேசுனதோ கிடையாது. அன்பாக வச்சுக்கிடுவா. அவள் எந்த சூழ்நிலையிலையும் என் மூஞ்சி கருதுகிற அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டா. பசி நேரத்துக்கு கூட அவளே தான் டைமுக்கு சாப்பிட்றீங்களா, மாத்திரை போடுறீங்களா அப்படிங்கிறத அவ்வளவு கவனிப்பா. தாய் மாதிரி அவள் என்னைய கவனிச்சுக்கிடுவா. மேரேஜ் ஆகி வந்த புதுசுலலாம் எனக்கு சமையல் ரொம்ப தெரியாது. அத்தை தான் செஞ்சு தருவாங்க. அவங்க தான் அப்புறம் கொஞ்சம் பட்சமாக அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. டீனாலும் சரி, சாப்பாடோ எதுனாலும் அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்வேன். கை கழுவுறதுக்கு தண்ணி வேற வச்சுருப்பா, குடிக்கிறதுக்கு வேற தண்ணி வச்சுருப்பா. நாங்கள் அந்த குடிக்கிற தண்ணியை விட்டுட்டு கை கழுவுற தண்ணியை எடுத்து குடிக்க போனோன்னா, இல்லத்த இதான் வெந்நி, இது கை கழுவுற தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்து என் கையை கழுவுறதுக்கு முன்னால் நிற்பா. நீ இப்போ வயிற்றை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா அந்த எச்சு பிளேட்டு முதல் கொண்டு எடுத்துகிட்டு போன பிறகு தான் கை துடைக்க துணி கொடுப்பா. நைட்டு நேரத்தில் சில நேரத்துக்கு இருமல் வந்துடும். ஆறின வெந்நி தான் வச்சுருப்பேன். ஆனாலும் கூட அதை திரும்ப சூடு பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு லைட்டாக சூடாக கொடுப்பா. சமையல் ப்ரிப்பரேஷன் என்னோட இஷ்டத்துக்கு என்னோட இதுக்காக நான் செய்ய மாட்டேன். அத்தைக்கு என்ன ஹெல்த்துக்கு தேவையோ அது மட்டும் தான் செய்வோம். ஏன்னா காரம் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் அது பார்த்துட்டு அவங்களுக்கு எது செட் ஆகுமோ அது மட்டும் தான் செய்வோம் சமையல். சும்மா இருக்க நேரத்தில் ஏன்ட்ட சேரை போட்டு பேசிக்கிட்டு இருப்பா. ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூட சொல்லுவாங்க, என்ன மாமியார் மருமகளும் என்ன கதை அளக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குது உங்களை பார்த்தாலே எங்களுக்கு. இப்படி எந்த வீட்லேயும் மாமியார் மருமகளும் கதை அளக்க மாட்டாங்க, சண்டைக்காடு தான் நடக்கும். ஆனால் நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேரை போட்டு உட்காந்து சிரித்து பேசுகிறீங்களே. எங்கள் வீட்டு கதையிலே தான் நாங்கள் சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு சொந்த பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி நானும் பேசுவேன், அவளும் சொந்த அம்மாட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாள். ட்ரெஸ் வாஷ் பண்ணவே விட மாட்டேன். ஒருவேளை அவங்க போய் எனக்கு தெரியாமல் போய் துவைச்சிட்டு இருந்தாலும் உடனே வாங்கிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நானே துவைச்சி போட்டுருவேன். அவங்கள துவைக்க விடவே மாட்டேன். என்னை ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டேன். பக்கத்து வீட்டுக்கு போனாலும் கூட என் மருமா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாள். நான் அவளை எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே இருக்காது. 14 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. ஆனால் அவங்க இன்ன வரைக்கும் என்னை கடிஞ்சு பேசினது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் என் மேலே வருத்தம் இருக்குனாலும் உடனே சொல்லிடுவாங்க, இது அப்படி செய்யாதுமா, அதை அப்படி செய்யாதன்னு சொல்லிடுவாங்க. நானும் அதை மாதிரி கீழ்ப்படிஞ்சு செய்வேன். எதிர்த்து அவங்கள பேச மாட்டேன் இது வரைக்கும். 14 வருஷத்தில் அவங்க மாமியார் அப்படின்ற மாதிரி அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தமோ அது கூட அவங்க காட்டினது கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன், நீ மருமகன் அப்படி தான் இருன்னு சொல்கிற அந்த வார்த்தை கூட வந்தது கிடையாது அவங்க வாயில். எல்லாரையும் சமமாக தான் நடத்துவாங்க. அதே போல் தான் என்னையும் ஒரு அன்பாக தான் நேசிப்பாங்க. என் பெட்டிச்சாவியை என் பையன்கிட்ட கொடுக்க மாட்டேன், அவட்ட தான் கொடுப்பேன். இந்த இடத்துல இருக்குது எடுத்துக்கோ தம்பி. அவளை நான் ஒரு பிள்ளை மாதிரி தான் நான் நடத்திக்கிடுவேன். என்கிட்ட அவள் தேவைக்கு கேட்கணுங்கிறன்னு நினைக்க மாட்டேன். அவளுக்கு எது தேவைன்னு நான் சில நேரத்துக்கு புரிஞ்சேன்னா நானாகவே அதை செய்துக்கிடுவேன். ஆரம்பத்தில் நான் புதுசில் என்னோட மைண்டில் உள்ள ஒரே ஒரு தாட் ரூத் அண்ட் நகோமி போல் இருக்கணும், பைபிளில் உள்ள மாதிரி அந்த மாதிரி இருக்கணுன்றது மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் இருந்தது. அதே மாதிரி தான் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நடந்துட்டுருக்கேன். காரணம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுனால. மர்மா 2008 கல்யாணம் முடிச்சு 2011 தான் பையன் பிறந்தான். அந்த 3 வருஷத்துக்கு இடையில அவட்ட ஒரு நாள் கூட
என்னம்மா குழந்தை உண்டாயிருக்கா என்ன இருக்குன்னு நான் கேட்கவே மாட்டேன். என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணையில் எந்த டவுரியோ நகையோ எதோ நான் கணக்கு பண்ணி நான் கேட்கல. அவள் எவ்வளோ போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து இது வரைக்கும் 14 வருஷம் ஆச்சு. அந்த நகையை பற்றியோ ரொக்கத்தை பற்றியோ எதுவுமே நான் அவட்ட வந்து பேச மாட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தான் அழகு பார்க்கணும்னு நினைப்பேனே தவிர நான் அவங்க வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தாங்க ஏது கொண்டு வந்தாங்கன்னு நான் பார்க்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அண்ணன் மோகன் அண்ணன் வந்து ரொம்ப செய்தியில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, டவுரி வாங்கக்கூடாது, கிறிஸ்தவங்களாக நம்ம வந்து சாட்சியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி சாட்சியாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வைராக்கியம். என் மருமக வந்து தினமும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாள். நானும் 2 மணி நேரத்துட்ட ஜெபம் பண்ணுவேன். அதனால தான் எங்கள் மாமியார் மருமக உறவு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாட்சியை பார்த்தீங்க, ஒரு மாமியாரும் மருமகளும் இல்லை, ஆனால் அப்படியே தெரியுது தாயும் மகளும் மாதிரி பாருங்க. தாயும் மகளும் கூட இன்னைக்கு அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அந்த மாமியார் மருமகளும் எவ்வளோ ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்கிறத பார்க்குறீங்க. எப்படி இந்த மாதிரி மாற்றலாம் உருவாகுதுன்னா நம்ம குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். அதனால் ஆண்டவர் வந்து குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதன்படி அந்த திட்டத்தில் குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கணும். குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகள் பிரச்சனைகள் என்ன ஆண்டவர் சொன்னார். சமாதான குறைவு, அப்புறம் வியாதிகள், தடைகள், தாமதங்கள், திருமண தடை, வருமானத்துக்கு வழி இல்லாத காரியம், பிசாசின் போராட்டம், இப்படி பல காரணம் இருக்கு. எல்லாத்தையும் கர்த்தருடைய வல்லமையினால் அழிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சி ஆண்டவரை துதிக்கணும். அதான் தேவ சித்தம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. அப்போ உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்து நீங்கள் சாட்சியாக எழும்பணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அந்த சகோதரி குடும்பத்தில் அவங்க இத்தனை வருஷ காலமாக ஒரு மாமியார் மருமகள் தாயும் மகளும் போல இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சாட்சி சொல்லலாம் பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்குதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஜெபந்தான் முக்கிய காரணம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மருமகள் தனியாக 2 மணி நேரம் தினம் ஜெபிக்கிறாங்க. அந்த மாமியார் தினம் 2 மணி நேரம் அவங்க கருத்தாக ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தின் விளைவு தான் அந்த குடும்பத்துகளை இவ்வளவு ஆசீர்வாதமான மாற்றங்கள். அப்போ நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட முடியும். நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் தான் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம் என்னவென்றே கர்த்தர் ஏற்படுத்த சொன்னார். இவங்களுக்காக, இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறவங்களுக்காக நம்முடைய இயேசுவிக்கிற ஜெபக்குழுவில் தினந்தோறும் ஜெபம் செய்கிறோம். அந்த குடும்பங்களுக்காக கர்த்தர் சொன்னபடி ஜெபம் செய்கிறோம். அப்போ இந்த திட்டத்தில் இணைன்னா எவ்வளோ காசு கொடுக்கணும், எவ்வளோ காணி கொடுக்கணும்? ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு நீ காணிக்கையும் கிடையாது, கட்டணமும் கிடையாது, இலவசம்தான். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால இலவசம்தான். நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ளணும். எங்கன்னா மெயில் அட்ரஸ் partner@jesusredeems.org. ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணணுன்னா jesusredeems.com/family blessing prayer plan. இதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தணும். அதிலே உங்களுக்கு ஃபார்மெல்லாம் வரும். உங்களுடைய ஃபேமிலி விவரங்களை தெரியப்படுத்தலாம். அது மாதிரி உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, விவரங்களை தெரியப்படுத்தி நாங்கள் ஜெபம் செய்வோம். அதுக்கு தான் இந்த காரியம். தினமும் நம்முடைய இயேசுடைய ஜெபக்குழுவில் இந்த குடும்ப பங்காளிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இதெல்லாம் சேரணும் இந்த திட்டத்தில். என் ஃபேமிலிக்காகவும் தினமும் ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளுகிறேன்னு சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் தினமும் காலையில் குடும்பமாக பாட்டு பாடி துதித்து ஜெபிக்கணும். அது மாதிரி தினமும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தம். உங்களுடைய ஃபேமிலிக்காக உங்களோட இணைந்து ஜெபம் செய்வோம். அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள், உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது இந்த ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. 98 42 73 53 05. இன்னொரு ஃபோன் நம்பர் பாருங்கள், 04639 353333.
இந்த 2 நம்பருக்கு தொடர்பு கொண்டு குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நான் என் குடும்ப ஷேர்னு என்ன பண்ண கேளுங்க. நீங்கள் உங்களுடைய விவரங்களை அனுப்புனா போதும், தினம் குடும்ப ஜெபம் பண்ணால் போதும், நாங்கள் உங்களுக்கு ஜெபம் செய்வோம். இந்த மாதிரி இந்த திட்டத்தில் இணைய விரும்பினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் அனுப்புவோம். இதுக்குள்ள 3 காரியம் இருக்கிறாரு. ஒன்று இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை பற்றி விவரம், கர்த்தர் கொடுத்த தரிசன விவரம் அதில் இருக்கும். இதை வாசித்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. 2வது அதுக்குள்ள ஒரு ஃபார்ம் இருக்கிறாரு. இதை நிரப்பி அனுப்பணும். உங்களுடைய பெயர், முகவரி, ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, எல்லா விவரத்தை எழுதி எங்களுக்கு அனுப்பணும். பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டுங்க. இப்போ தான் நிறைய பேருக்கு குடும்பத்தில் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்து ஒட்டுங்க. கீழே முக்கியமான ஜெப குறிப்பு, திருமண காரியம், சபையின் காரியம், அதை எழுதி இந்த மாதிரி. 3வது இதுக்குள்ளே ஒரு ப்ரௌன் கவர் வச்சுருப்போம். அதில் எங்கள் அட்ரஸ் போட்டிருக்கோம், இயேசுடைய அட்ரஸ். இதை ஃபில்லப் பண்ணி இந்த கவருக்குள்ளே வச்சிடலாம் கரெக்டாக. அதனால தான் இதுக்கு மேலே மடிக்கக்கூடாது. இந்த கவருக்குள்ளே வச்சுட்டு 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டினீங்கன்னா எங்களுக்கு கிடச்சிரும். அப்போ உங்களை இந்த திட்டத்தில் இணைத்து உங்களுக்காகவும் தினமும் ஜெபம் செய்வோம். அதுக்கு தான் உங்களுக்கு ஜெப உதவி கொடுக்கத்தான் இந்த திட்டம். ஆனால் நீங்களும் தினமும் ஜெபிக்கணும், ஆண்டுக்கு சாட்சியான குடும்பமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு வேத வசனத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க. அந்த அன்பு பாருங்க, அந்த மாமியார் மருமகளுக்குள்ள இருந்த அந்த அன்பு பார்த்தீங்களா? இந்த மாமியார் தன்னுடைய மருமகளை சொந்த மகளை போல நேசிக்கிறாங்க. அந்த மருமகள் அந்த மாமியாரை தாயை போல நேசிக்கிறாங்க. அந்த அன்பில் வேறுபாடே இல்லாததுனால அவங்க அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு சொல்கிறார், நான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதை போல நீ மற்றோடத்தில் அன்பு கூறணும். ஒரு அளவுகோல் சொல்கிறார். இயேசு என்னை எப்படி நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார், எந்த குறையும் பார்ப்பதில்லை. அப்போ இயேசு நம்ம இடத்தில் எவ்வளவு அன்பு காட்டுகிறாரோ அதே மாதிரி நான் மற்றோடத்தில் அன்பாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே, வெளியில், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். முக்கியமாக வீட்டுக்குள்ளே மாமியார், மருமகள், கணவன், மனைவி, நாத்தனார் எல்லா உறவுகளும் இருக்கும். அன்பு தான் ஜெயிக்கும். ஆண்டவரே, இந்த தேவ அன்பை எனக்கு தாரும், இந்த அன்பினால் நிரப்போன்னு கேளுங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நகை, பணம், தயவுசெய்து இந்த டவுரி கேட்குறேன், ரொக்கம் கொடுங்க, அது மாதிரி கேட்காதுங்க. அது ஒரு பாவம். அதனால கிறிஸ்துவ குடும்பத்தில் இனி நகை, ரொக்கம் இந்த பேச்சே இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கும். அதனால் இந்த நாட்களில் அந்த மாமியார் மருமகளும் அனுபவமாக சாட்சி சொன்னாங்கள், அதை நினைவில் பதித்து கொண்டு நாங்களும் இப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த கிருபை தருவார். அன்பினால் நிரப்பப்பட்டிருங்க. நம்ம ஜெபிக்கலாம். முழங்கால் படிக்கிடுங்க. மாமியார், மருமகள், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள இந்த தேவ அன்பு ஆளுகை செய்யணும். கிறிஸ்துவின் அன்பு ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, எனக்கு அந்த அன்பை கொடுங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த அன்பை கொடுங்க. நாங்கள் அன்பாக இருக்கணும். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். இந்த முறுமுறுப்பு வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம், மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறது வேண்டாம், பேசாமல் இருப்பது வேண்டாம். வீடு கலகலப்பாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கணும். தடை உண்டு பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். பணம் பணம் பணம், தௌரி, நகை, நீ என்ன கொண்டு வந்த, உன் வீட்டில் இருந்து என்ன பேசுகிற பேச்சு, அதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. இனி அந்த வார்த்தையே வரக்கூடாது. இது என்னுடைய மகள்,
என்று மாமியார் சொல்லும்படியான அன்பை தாங்க ஆண்டவரே. இவங்க என்னுடைய தாய் என்று சொல்லும்படியான அன்பு எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த அன்பு அந்த குடும்பத்துக்குள்ளே உண்டாகட்டும். அன்பை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒரு மனதை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இன்று முதல் இந்த குடும்பத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் ஆளுகை செய்து சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கட்டும் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இன்று முதல் மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீர் ஆசீர்வதித்து விட்டீர், அவங்களை சந்தோஷப்படுத்தி விட்டீர், அன்பினால் நிரப்பி விட்டீர். அதற்காக நன்றி. இதே மாதிரி அன்பு எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளே உண்டாகணும்ப்பா. எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்குள்ளே இந்த அன்பு உண்டாகணும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் தேவ அன்பு எல்லாருக்குள்ளே காணப்பட நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளே இந்த அன்பு காணப்படணும். ஒரு அன்பின் எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அன்பின் எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே வரட்டும். கர்த்தர் அப்படி செய்துவிட்டதற்காய் நன்றி. தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணுங்க. இந்த வாரத்தில் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்த மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Mrs. Jemima Samuel and family, Tirunelveli. Happy birthday, Sister Merlin Mary. ஏசாயா 49:16 படி கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார். Brother Robinson Sibi Chakravarti and family, Canada. எரேமியா 1:8 படி உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். Brother John Rajendran and family, Salem. அப்போஸ்தலர் 18:10 படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Jai Singh and family, Salem. பாகமம் 28:12 படி கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராக. Sister Celine Ratnaraj and family, Coimbatore. லூக்கா 1:28 படி கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Sister Deepa Stephen and family, Selayur, Chennai. ஆதியாகமம் 49:25 படி கர்த்தர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sister Malarvili and family, Madurai. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Brother Abhishek and family, Udankudi, Thuthukudi. யோவான் 1:50 படி இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக. Brother Maria Pichaimuthu and family, Tirupur. யாத்ராகமம் 20:24 படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Christy and family, Palayakayal, Thuthukudi. என்னாகமம் 6:24 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.